இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை முடிவடைய இருக்குது. இது சிவபெருமான் மாதம். இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம். புதிய முயற்சிகள் தொடங்க, திருமணத்தை தொடங்க, வீடுகள் மற்றும் கட்டிடங்கள், பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் செல்வத்தை ஈர்ப்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதிக நம்பிக்கை இடணும். எந்த வேலையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களால் காதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீங்க. குழுவாக பயணம் சுற்றுலா போவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆதரவையும் நண்பர்களின் வட்டத்தில் புகழும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இணக்கமான சூழல் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிலம், வீடு, மனை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். அதற்கான முயற்சியிலையும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்றாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம். ஏற்கனவே முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணத்திற்காக காத்திருந்தீங்கன்னா துலாம் ராசி வாசகர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. வீட்டில் மழலை செல்வம் பிறக்கும். புது வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவை வணங்கி வர சங்கடங்கள் எல்லாம் விலகும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சூரியனோட சனி இணைகிறனால அரசு வேலை செஞ்சிங்கன்னா சம்பளம் அதிகமாகும். தனியார் வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். செவ்வாய் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் பயணம் செய்வதால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கும். புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாய் மாமனுடன் சச்சரவெல்லாம் உண்டாகும். குரு 7ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். பேச்சில் இனிமை கூடும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் கண்டிப்பாக தேவை. சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மாசி மாத கிரகநிலையை வச்சு பார்க்கையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடம் பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செஞ்சு வெற்றி காண இயலும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் எடுக்கும் புதிய முயற்சியில் அனுகூலம் உண்டாகும். மாத தொடக்க நாளிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பலவித வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு வியந்து போவாங்க. மாத தொடக்க நாளிலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் அவர் தனாதிபதி செவ்வாயோடு இணைவதாலும் இந்த காலகட்டம் இனிய காலமாக அமையும். குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரமங்கல யோகம் இருப்பதால் பெண் பிள்ளைகள் வழியில் சுப சடங்குகள் ஏற்படலாம். கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரி காரியங்கள் இருந்த தடையகலும். தொட்டது துலங்கும் நேரம். மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு போகிற புதன் அங்கே நீச்சம் பெறாரு. பாக்கிய விராதிபதியான புதன் நீச்சம் பெறும் பொழுது பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமெல்லாம் உண்டாகும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து செலவழிக்கணும். கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா பிரிஞ்சு தனித்து இயங்கலாமா அப்படின்ற சிந்தனை இருக்கும். தந்தை வழி உறவில் மனக்கசப்பு ஏற்படும். வாகன பழுதுகள் அதிகரித்து நீங்கள் வாட்டங்களை எதிர்பார்க்கலாம். அதனால் பத்திரமா இருந்துக்கிறங்க. தேக நலனுக்காக செலவிடும் சூழ்நிலை உண்டு.
எதையும் திட்டமிட்டு செய்யணும், வெற்றி காண முடியும். மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறனால உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளை பற்றிய கவலை அதிகரிக்கும். பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம். பெரிய மனிதர்களை பகச்சிக்கிற வேண்டாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கல. குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் மீது குறை சொல்வாங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் திருப்தி அளிக்கும். குடும்பத்தில் இருந்தீங்கன்னா தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாலும் அவங்க நன்றி காட்ட மாட்டாங்க. பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா பிறருக்கு பொறுப்பு போகுது, பிரச்சனைகள் வரலாம். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா வேண்டிய முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் வரலாம். கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். கல்யாண முயற்சி கைகூடும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 19, 20, 24, 25, மார்ச் 2, 3, 4, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தா நீலம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பார்வை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் மேலே விழுகுது. அதனால் ஒரு திருப்புமுனை ஏற்படும். எதிர்பாராத வரவு உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். பொதுத் தேர்வு எதிர்கொள்ளும் முயற்சியில் முழுமையாக ஈடுபடுவீங்க. யோகக்காரகன் ராகு, அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் இருக்கிறனால உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் பலிதமாகும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்குது இந்த மாதம். நட்சத்திர ராசியில் பிறந்த நீங்கள் சுவாதி நட்சத்திரக்காரவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. சுக்கிரன் சஞ்சரிக்குது 6ஆம் இடத்துல. வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். பெண்களின் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அறிவாற்றல் அதிகபட்சமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறி வழிநடத்துவதில் முதலிடத்தில் இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்னே சொல்லணும். அதற்கு காரணம் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற நட்சத்திரம்தான். அதன் காரணமாக இந்த விசாக நட்சத்திரக்காரவங்களுக்கு சூப்பராக இருக்குது. திருமண வயதிற்கு வரன் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரன் தேடிக்கிட்டு இருந்தால் முடியும். நெருக்கடி விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் இருந்தால் சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய வீட்டில் சில பேர் குடியேறுவீங்க. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. தொழிலாளர்களுக்கு இருந்த சங்கடமெல்லாம் விலகும். விவசாயிகள் நிலையில் மேம்பாடு தோன்றும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.